நானும் இன்றைக்கு காலமா ஒரு வேலையும் செய்யல. ஏன் என்னாச்சு? ஏன் மறந்துட்டீங்களோ? இல்ல அதைத்தான் அந்த மறக்கல உடம்பு அப்படி இப்படி இருந்து செய்யல. ஒவ்வொரு நாளும் என்னத்தான் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறீங்களா மறக்கறே? 10:30 மணிக்கு முதல்ல நான் செய்திடுவேன். இன்றைக்கு 10:30க்கு தொடங்கவே இல்லை. அப்போ இளையவர்கள் சாப்பாடு அது டப்பன் ஏதாவது செய்ய வேண்டியதா, குழாசோறு ஏதாவது. ஓகே ஓகே சரி. அது நல்லது தானே குலா சோறு. நல்ல நிறைய ஒரு 10 மரக்கறியை போட்டால் ஒரு குல சாதம் சூப்பராக இருக்கும். அதான் அதான். நானும் குல சாதம் செய்வோம் நாளைக்கு பார்ப்போம். நல்லா இருக்கும். பூசணிக்காய், மரவள்ளிக்கிழங்கு, கத்தரிக்காய். சரி அதோட வாணியக்கா தண்ணி போட வாணியக்கா அந்த பிளேண்டியும் குடிச்சானே அதுவும் சாம அந்த மாதிரி சூப்பர். என்ன அதுவும் ஒரு பெருமையான விடி. அந்த நானும் போய் வாணியக்கான கையால வடையும் செய்யும் சுட சுட. ஆனா இஞ்சி போட இல்லை அன்றைக்கு மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டோம்ட்டேன். என்னத்துக்கு மரவள்ளிக்கிழங்கு போட்ட நான் அதை பத்தி அதுல கதைச்சு நாங்க இல்ல மரவள்ளிக்கிழங்கு என்னத்துக்கு போட்டது அன்றைக்கு? இறைச்சி போட்டிருப்பீங்க? இல்ல 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 இறைச்சி போடல. மரவள்ளிக்கிழங்கு இதுக்குள்ள பூசணிக்காய்க்குள்ள போட்டேன். அண்டவடியா அன்றைக்கு இஞ்சி போடல. ஆனால் இஞ்சி நல்லா இருக்கும் பிளேன்ட்டுக்கு. மசாலா மசாலா இஞ்சி, ஏலம், கராம்பூ எல்லாம் போட்டேன். லக்ஸியாவும் நான் போனா எனக்கு விருப்பப்பட்டு உடனே மசாலா ஆச்சுதான். ஏன்னா நீங்க இறைச்சிக்கு ஆண்டு கேட்டீங்க. இறைச்சிக்கு போடுற இல்லையா ஆட்டிறைச்சிக்கு மரவள்ளிக்கிழங்கு? இல்ல இறைச்சிக்கு இஞ்சி இஞ்சியை சொல்லல, மரவள்ளிக்கிழங்கு இஞ்சியை சொல்லல, மரவள்ளிக்கிழங்கு மாட்டிறைச்சும் சமைக்கிற இல்லையோ? மரவள்ளிக்கிழங்கு போடுறேன், உருளைக்கிழங்கு போடுறேன். டெலிமினி குக் நான் ஆரம்பிக்கணும் திரும்ப. நாங்களும் பாவிக்கிறோம். எது எது எப்படி எப்படி என்று சொல்லித்தாரேன், சமைச்சு பாருங்க. அண்டே கத்திரிக்காய் மரவள்ளிக்கிழங்கு சமைச்சிங்களா? ஆட்டிறைச்சிக்கு நிறைய இஞ்சி போட மரவள்ளிக்கிழங்கு அதுக்குள்ள போடுறோம். எது ஆட்டிறைச்சி இல்லாட்டி நாங்க தான் சொல்றோம். ஆனா கேரளா நாட்டு மலையாளம் சொல்லுவார், தாங்க கிழங்கு அவிச்சு இஞ்சி சம்பளம் சாப்பிட்றதான்ட்டு. ஒரு நாள் நானும் மறந்து போய் ஆட்டிறைச்சிக்கெல்லாம் இஞ்சியை போய் சமைச்ச போட்டு அப்புறம் அண்டி பின்னரமே இதை வந்து இந்த இதற்கு தானே சிப்ஸ் மாதிரி மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொண்டு போக்கலாம். இப்போ இஞ்சி போட்டு எப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடக்குள்ள ஒரு தடவை இஞ்சியை யோசிப்பேன். சாப்பிட்டுட்டேனே அது அப்புறம் என்ன இருக்கிறது தானே. அம்மா சமைக்க அப்படியே சொல்லி சொல்லி எங்களுக்கு அதை பயப்படுத்தி போடும். நான் அண்ணனோட ரயில்ல போய்க்க அம்மா மரவள்ளிக்கிழங்கும் மரவத்தலும் போட்டு கறியெல்லாம் சமைச்சு சோறெல்லாம் கட்டி தந்தவ சாப்பிட்டுட்டு அங்க போய் இறங்கின உடனே குழம்புல கடையில உடனே அந்த இடத்துல இஞ்சி சம்பலும் வடையெல்லாம் சாப்பிட்டாரு. அப்படிதான் சாப்பிடுறாரு. நாங்க சொன்னதை வச்சு இப்ப மரவள்ளிக்கிழங்கும் கத்திரிக்காய் சமைச்சாச்சு. நவலதி அவர்களே அவர் சமைச்சிருக்க மாட்டார். இதான புதுச்சாமியா நான் சமைச்சு சாப்பிட்றதா? அவர் மியூட்ல விட்டுட்டு என்ன செய்யறோம் அதில் தவறு. ஓப்பா இது ஆட்டிறைச்சிக்கு தானே இருக்கிறது போட்டு பாருங்க. மாட்டிறைச்சிக்கெல்லாம் அம்மா போட்டு சமைப்பார் மரவள்ளிக்கிழங்கு. இஞ்சி போடக்கூடா, மரவள்ளிக்கிழங்கு போடணும். மரவள்ளிக்கிழங்கு போடுறதா இருந்தா இஞ்சி போடணும்ன்றது போட வேணும். நீங்க அதுக்கு பதிலாக நீங்க மரவள்ளிக்கிழங்கு போடுறதா இருந்தா போடாதீங்கன்னு சொல்றேன். மரவள்ளிக்கிழங்கு போட்டு சமைச்சு பாருங்க, சப்பரா இருக்கு செம. ஐயோ கடவுளே. நான் ஆரம்பிக்கிறேன் இதை பற்றி கதை பம்பானியா சமையல் எதை எதை எப்படி எப்படி எல்லாம் சமைக்கலாம். எந்த கறிக்கு இந்த தைக்கறி மரவள்ளிக்கிழங்கு சொதியே தெரியாதுன்னு சொல்றீங்க. இப்ப நான் என்னத்தை படிப்பிக்கிறது சமையல்? மரவள்ளிக்கிழங்கு சொதி அதோட மட்டுமே நீங்க மரவள்ளிக்கிழங்கு சொதி, மரவள்ளிக்கிழங்கு மாட்டிறைச்சியும் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வாங்க நீங்கள் சொல்லும் இதன்னும் நாங்க சமைச்சு பாக்குறோம். உயிரோட இருந்தா வந்து கதைக்கிறோம். இஞ்சி இருப்பீங்க 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 அல்லது அனுப்புறதுக்கும் சொல்லுவேன். அதுக்கும் இருக்கு. கத்தரிக்காய்
மரவள்ளிக்கிழங்கு அது இஞ்சி கூட தானே கூடாது. மரவள்ளிக்கிழங்கு சமைச்சு பார்க்க போறேன் இருக்கு. மரவள்ளிக்கிழங்கு சொதி வச்சு பாருங்க, நல்லபடியாக தாளிச்சு போட்டு ஐயா, நிறைய வெங்காயம் போட்டு நிறைய கருவேப்பிலை போட்டு 2 பேரும் ஆஸ்பத்திரி தக்காளியும் போட்டுட்டு மரவள்ளிக்கிழங்கையும் போட்டு நீங்கள் சொதி வச்சு பாருங்க. பால் கொஞ்சம் முறைங்க நிறைய இது போடணும், தேசிக்காப்புளி சூப்பராக இருக்கும். அது என்ன மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறிக்கு எனக்கு விருப்பம் மாதிரி என்ன சமையல் சமைக்கிறதுங்களோ தெரியாது. நல்லது. மரவள்ளிக்கிழங்கு பொரிச்சு மரவள்ளிக்கிழங்குக்கு குழம்புல வைக்க சாடியா தூளும் போட்டு மாசி இதுவும் போட்டு மாசியை தூளாக்கி போட்டுச்சுன்னா அது செய்யறேன். அது வெள்ளைக்கறி பால் கறின்னு சொல்லுவீங்க. அப்புறம் நல்ல வெள்ளை சிலருக்கு கொஞ்சம் தூள் போடுறதா இருக்கும், சிலர் கிழங்கு சாம்பாரோட சாப்பிட்றது. நேற்று நல்லா பொரிச்சு போட்டு பொரிச்சோன்னா இப்படி கொஞ்சம் பெருசாக வட்டி பொரிச்சு போட்டு அதுக்குள்ள வெங்காயம் அந்த இந்த கட்டத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. சரி பாப்போம், சொல்லி தாரணும் ஒரு நாளைக்கு. சாப்பிடுங்க மக்களே. இப்போ நவராத்திரி இதில் வந்தது மறந்து போன கதையெல்லாம் இப்போ இது வந்தது. சரி வாங்க, யார் 19 நவராத்திரி சக்தி சிவசங்கர் வாங்க. 30 அந்தாதி 19 10 பாட்டை உங்கள் தந்தேன். இப்போ 5ஆம் நாள் 10 பாடல் தருகின்றேன். நவராத்திரி தினத்தை முன்னிட்டு அந்நியரை சிறப்பாக துதித்து போற்றி வணங்கி நல்லருளை பெற வணக்கம். நராமோகன் வாணிமோகன். உண்மையான நிலையிலே பக்தியின் தன்மையிலே மக்கள் எங்கும் உயர்வு பெற்று உன்னதமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் நிலையிலே அவர்களின் நிலையை மனதிலே கொண்டு இறை சக்திகளின் தன்மைகளை மனதிலே கொண்டு இந்த பாடலை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். யானும் பற்றினேன் பண்பரத்துடன் உன்னை கண்ட போது என்னுள்ளம் ஊர உறைந்த மெய்வடிவானவளே மெய் ஆனவளே ஆதி சக்தியான வரலட்சுமியே வரலட்சுமியே உனை பார்க்க என் மனம் மாறும் வலிமை தந்து நிற்பவள் பாரும் பருவி உன்னை என்றும் பரிந்து நிற்க நிற்கும் நிலை தந்து நின்றாய் நித்திய லட்சுமியே நித்திய லட்சுமியே தனம் தந்து நிற்கும் வரமே வரமே உணதருள் என்றும் திறமே திறமே யான் உன்னை நிலை கொள்ள சேரும் நிலைதனில் வாழ்வுகள் மேலும் மலர்வில் காணும் செல்வம் செல்வத்திற்கு அதிபதி யானவள் நீதான் தேவி தேவியே நீ ஒரு தனதானிய செல்வி செல்வியே உன் பாதமலர் செப்பினேன் செந்தாமரையில் அமர்ந்த மாதாமே எங்கும் உள்ள மகிமைகளை ஓட்டியவளே என்றும் நல்லருளை தேக்கி வைத்து யாரும் தேவியை துதிப்பேன் தூவமணி விளக்கே போற்றி போற்றி அருள் புரியும் செல்வதியே பதியே உந்தன் அடியில் நின்றாடமென்றும் அருள் சொரிவாய் நென்மைதனை என்றும் நின்றி நிலைக்கும் பாட்டும் வறுமைகள் போக வேண்டி மாறி என்னும் பொங்க மனத்தே உன் பாதம் துலங்குமே உன் செங்கமல பாதம் தன்னில்
நின்றாடுவது உன் அருளின் பேருகையே பேருகையே எந்தன் பெரும் செல்வப் பேரே பேரே யான் என்றும் உன்னகம் சேருவதே சேருவது என்று உள்ளம் உவை கொள்ள கொள்ள வேண்டும் நலமாய் வாழும் கோலமுனதே எங்கள் கோமள வட்டினியே வட்டினியே எம்மை வளம்படுத்தி வாழ வைக்கும் அம்பிகையே அம்பிகையே உன்னை அயராது நின்று துதிக்க அருள் புரியும் காமாட்சியே காமாட்சியே துடரான கதிரொலியானவளே ஆனவனே என் மனத்தே யாரும் தாயே. வணக்கம். அனைவருக்கும் உற்சாக வணக்கம். இன்றைய நவராத்திரி 5வது நாள் பாடலாக்கம் திருமதி சர்வேஸ்வரி சிவரூபன். குரல் வடிவம் சக்தி ஸ்ரீ சங்கர். நன்றி. உலகாலும் நிலையில் அகரம் படைத்தாய் உணர்வினிலே ஒன்றித்த ஒப்பற்ற தேவி. உலகாலும் நிலையில் அகரம் படைத்தாய் உணர்வினிலே ஒன்றித்த ஒப்பற்ற தேவியே. நலம் யாவும் தந்திடுவாய் நான்முகனின் நாயகியே. நலம் யாவும் தந்திடுவாய் நான்முகனின் நாயகியே. ஆதிசக்தியாய் நீ அண்டமெங்கும் வியாபித்தாய். ஆதிசக்தியாய் நீ அண்டமெங்கும் வியாபித்தாய். சோதி நிலையில் ஒலிக்கும் அமுதகலை ஞானவல்லியே. சோதி நிலையில் ஒலிக்கும் அமுதகலை ஞானவல்லியே. இன்றைய நாள் பொழுது எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி அன்புடனும் நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 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 சரி, இது லண்டன் இது நாளையானுக்கானது. இன்றைய கார்த்திகாவை தேடி பிடிக்கின்றேன். கார்த்திகாவை பார்த்தேனே. 18, 19 கார்த்திகாடைய காணமே. அப்பொழுதும் போடுறவர் பார்க்குறேன். 19 18 தான் கார்த்திகை இருக்கிறேன். கார்த்தியாடை காணம். கார்த்தி அனுப்பி இருப்பீங்கள். நடாமூன் ஒரு போடையில் தெரியலை. நான் ஒரு தரம் இருந்தால் இணைத்துக்கொள்கின்றேன் நாளைக்கு பனிசியோடு சேர்த்து. நன்றி, வணக்கம். நேரம் லண்டனில் 9:39. சந்தி சிந்தி இருந்தால் சொல்லுங்க, மறந்துட்டோம் என்ன. சரி, அதனை தொடர்ந்து பேசுகிற எல்லாம் தானே. நேரம் 9:39. இப்பொழுது நாங்கள் தினக்கவி மற்றும் பன்மொழி கற்போம் வாரும் திங்கட்கிழமை நிகழ்ச்சி இல்லை தானே. ஆகவே 10:30க்கு நாங்கள் வெல்வதியார் பக்கமாக சென்று ஒரு முறை கனகாலமாக போச்சு. அதுக்குள்ளே சென்று மீட்டிக்கொள்ளலை. நாங்கள் படித்ததுகளில் அதில் 2 விஷயம் என்று நினைக்கிறேன். ஒன்று பார்க்க நினைக்கிறேன், மற்றது இப்போ படித்து கொண்டிருக்கிறதுகள். 10 அவர் நிறவழி தருவார் இன்றைக்கி. ஆகவே வரும் திங்கட்கிழமை நிகழ்ச்சி 4 வாரங்களுக்கு இடம்பெறாது. ஆகவே அந்த நேரங்களில் நாங்கள் இப்படியான விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தினக்கவி வருகின்றார்கள். சிவதர்சனி ராகவன் அவர்கள் மட்டும்தான் நினைக்கிறேன்.
பொறிச்சல் பொறிச்சல் அதான் மறந்து கதைச்சதுல பொறிச்சல் மறந்தாச்சு. என்ன பொறிச்சல் இன்னைக்கு இது? மிதப்பு 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 அதுவும் இப்போ அந்த சரி இனி நான் தேடி பிடிக்கிறேன். சரி சொல்லுங்கோ, மறந்தாச்சு மிதப்ப. மிதப்புல கணக்க சொல்ல எழுந்தில அந்த பல் சொல்லுவார்கள். உனக்கு சரியான பல்லு மிதப்புண்டு. கல் மிதப்பு அதை வர ஒரு அடை குறி இது என்ன சொல்றது, என்ன சொல்றது, பேருக்கு பதிலாக இதை சொல்வார்கள். அங்கே நிற்கிறான் அந்த பல்லு மிதந்தவா. இங்க இதை சொல்றீங்க, இதோட சொல்றேன். பல்லு அந்த ஒரு ஆளுக்கு எல்லா பல்லும் சூத்தி ஒடுங்கிட்டாவது தெரியல. ஒரே ஒரு பல்லு முன்னுக்கு மட்டும் இருக்கிற பல்லு இல்லை, பெற்றுசா நீளம் மட்டும் இருக்கும். அவ கதை கேட்க அந்த பல்ல ஆடுறதுலயா அந்த ஆடி ஆடிக்கொண்டு இருக்கும். கதை கேட்க வாயாடுக மேல போய் கீழே வர்ற மாதிரி இருக்கும். தொட்டமாறாள் இருக்குவா. அவ அந்த கதைக்கிறத ஒரு வித்தியாசம். பேரை குலே நண்ட கொலை நண்டுவா, பாலு நண்டு வந்தா அப்படி சொல்றவ. அவ சொல்லுவா, இந்த ராணி கதை கேட்க பார்த்தேன் ஞாபகம் இல்லை, அந்த மெஷின் ஊசி மேல வைக்குள்ள வருமாக்குள்ள இருக்குமா கதைக்கும். என்னவா மெஷின் ஊசி ஊசி மேல தையல் மெஷின் அது மாதிரி தானே கதை கேட்க. ஒரு காலத்துல அவருக்கும் அப்படித்தான் ஒரு முன்னில வரும்பட்டு சொல்லுங்க. அவ கேட்க நான் காணையிடைஞ்ச வந்துட்டேன், என்ன நடந்தது வந்தாவதுலையா அடமொழி வச்சு பேசுவார்கள். அங்க நிக்கிறா அவ்வளவு பேருக்குள்ள அந்த வண்டியோட நிக்கிறவ அந்த கலர் இப்படி இருக்கு. அந்த இதெல்லாம் சொல்லிவினோம், அந்த கண்ணை பற்றி சொல்லிவினோம். அது உண்மையிலே கூடாத பழக்கம் அது. அது சரி, அது அவர்கிட்டயே கேட்கறது. நீ ஏன் இப்படி உங்களோட குடும்பத்தில் இப்படி கலராக இருக்கு, நீ ஏன் இந்த கலர், உங்களோட குடும்பத்தில் இவ்வளோ உயர மாதிரி நீ ஏன் இப்படி கட்ட, இப்படி அவங்க மேலே சரிங்க நீ ஏன் இவ்வளோ விட ஒரே ஆளுகிட்டே கேட்பேன் வேணுமாண்டே. நான் பல காரணங்கள் இருக்கு இப்போ உடம்பு வைக்கிறதுக்கு. ஒரு காரணம் இல்லை, சரியான மெல்லிசா உடம்பே வைக்க இல்லையா, இல்லாத தேரை வாங்க வேண்டியது. என்னண்டு தேரை வாஞ்சாலும் அந்த பிள்ளைகள் உருப்படாதாம அண்டு சொல்லுவார்கள். இப்படி பல காரணங்கள். ஆனால் உண்மையிலேயே அது உடம்பு உழைக்கிறது பல காரணங்கள் உண்மையில் இருக்கிறது. அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் கதைக்கக்கூடாது இருந்தோண்டு இவர்கள் கண்ணுங்க மாய்க்கு வந்த மேலாம் கதைக்க கவலை வரும். அது எங்களுக்கு தான் திருப்பி வரும். திருப்பி மாறுறது மற்றது அது உரிய ஆளுகிட்ட அது வேணுமென்னு சொல்கிறேன். அவரை ஹெட் பண்ணணுமெண்டு. நான் சொல்றேன் என்ன சொல்லுவாங்க, தங்களுக்கு இருக்கிறத தாங்கள் பார்க்காம அந்த மற்றவையை சொல்லிக்க சில நேரம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். தங்கள்ல என்ன குறை இருக்குன்னு பார்க்கல. நெட்டையர் அந்த உயரமான இருக்க சொன்னா நெட்டையர் வார ரெண்டு அப்படி இருந்தாலும் பிரச்சனை பரவாயில்ல. கட்டையா இருக்கிறார்கள் அவரை கதை கேட்க கட்டையன்னுதான் கதை இந்த கட்டையன் வாரான்றது அவரே அவரை விட அவற்றாலதான் நான் வரும் சொன்னவரும் அவற்றாலதான் அதேதான். ஓ ஏன் தலையில ஒன்று விளையாட்டு சொல்லுவாங்க, அவர் தன்னை மறந்துடுவார். அவர் தன்னை தடவி பார்க்கறது இல்லை சொல்லுவார், அங்கே வர அந்த மட்டும் மையா உன்ன பாறையா முதல்ல இப்படி மிதப்பு. மற்றது அந்த கடல்ல யாரும் இறந்தா மிதப்பாய் படகுகள் மிதப்பு மிதந்து வரதான் அந்த மிதப்புன்னு சொல்றது. மிதப்பு 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 எனக்கும் பெருசா கணக்கு தெரியல. அது திரவத்தில மீத எண்ணெயம் மிதக்கிறது, அதுக்கு மிதப்புன்னு சொல்றது தெரியல. மிதக்கிறது மிதப்புல கிடக்குறாருன்னு சொல்றானே. பணம் மேடுக்கு பல்லு மிதப்பு. அதுவும் தான் பணம் கூடுனாலும் இவர் பணச்செருக்கு பணம் மிதப்புல இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார்கள். சொல்லுவீங்க அந்த பணத்துல மிதந்து கொண்டிருக்கும், மிதந்து கொண்டு அந்த மிதப்புல தண்ணியில மிதப்பு. தப்பு மிதப்பு. மகுலவதி அவர்கள் நீங்க இதுலயே நிக்கிறீங்க விளங்கல்ல, ரெண்டா பேசுங்கோ இல்லாட்டி விட பாருங்கோ. ஆக்களையும் வச்சு கொண்டு நிற்கிறார் இதுல. சரி இருந்தா பேசுங்கோ. நன்றி வணக்கம். இதுல இப்ப பார்த்த மாதிரி இதுல மிதப்புக்கு திரவத்தின் மீது கிடத்தல் தெப்பம் இருக்குது, மேல் எழுந்த தன்மையாண்டு இருக்கு, சளிப்பு இருக்கு, மேடு இருக்கு. இது மிதப்புக்கா? புது சொல்லுவதா இருக்கு மிதப்புக்கு. சரி நன்றி நன்றி வணக்கம். தண்ணிகளை எண்ணெயை ஊத்தினா எண்ணெய் மிதப்பு மிதக்கிறது தான் மிதப்பு. நன்றி வணக்கம். தண்ணி மண்ணை மிதந்து கொண்டிருக்கும். நகுலவதி அவர் உங்களோட தனி படத்தை போடுங்கோ, இல்லாட்டி நீங்கள் நிரலில் வாங்கலைனப்பா. 50 பேரை வச்சு அவங்க உங்களை கொப்பரைட்டுக்கு செய்ய போகிறாரு. எந்த அனுமதி இல்லாமல் நீங்கள் நேற்று படத்தை போட்டுக்கிறான்ட்டு அனுப்பி இருக்கிறேன் பொறிச்சல்லா. அது எந்த பிளேட்ஸில் இருக்குது? அது பொறிச்சல் பிளேட்.
18 10 இதுதான் என்ற போட்டோ வந்து நான் 18 அப்படியே நிக்குது உங்களோட. 19 நீங்க இன்றைக்கெல்லாம் என்ன இப்படி குழப்படி பண்ணி கொண்டே இருக்கிறீங்க? 18 இந்த 18 அதுவும் சிந்தனையோட இருக்கு. பொறிச்சொல்லி அனுப்பல நீங்க. இல்ல பொறிச்சொல்லி இல்ல தாங்கோ. மிதப்பு இப்ப அந்த கடல்ல வந்து தேங்காய் அந்த பாரம் இல்லாத சாமான்களை எல்லாம் குளத்துல போட்டா வந்து அது மிதந்து கொண்டு வரும். ம் நாங்க பேப்பர்ல கப்பலை செய்து தண்ணி கவிட்டோம்னா அது மிதந்து கொண்டு தானே வர்றது வேணும். ம். ஆனா தாழ்ற சாமான எடுக்க முடியாது, மிதக்கிற சாமான பார்த்து ஓ எடுத்து ஏன் விட. இப்ப பெரிய ஷிப் எல்லாம் மிதந்தானே வருது. மிதவதானே அதுவும் பாருங்க. ஒரு பரமில்லாத மிதக்கு. எந்த அளவு பேரமான சாமான் அது. ஆ அதுவும் அந்த சாமான் கொண்டு வர அப்பா பெரிய கண்டெய்னர் பெரிய கோச்செல்லாம் வருது என்ன. அப்ப அது என்னண்டு பரமில்லான்னு சொல்லுவீங்க. அதுவும் மிதந்தான் வருது. உண்மையிலேயே எல்லாம் கடவுள்ற இதை கொடைதான் என்ன. இப்ப அந்த கப்பல் மீது அந்த வாருது அப்பா இவ்வளவு பேர் மற்றது தண்ணிக்கு ஒரு ஆள் விழுந்துட்டவானி 3 நேரம் கீழே போய் மேல வருவினமா. அதுக்குள்ள நீங்க தூக்காட்டி பேந்து இறந்த பிறகு மிதக்குமாம் அந்த. ஓ மற்றது வந்து இப்ப இந்த பல்லு மிதக்குறது, அந்த பல்லு மிதந்துடுமென்று சொல்லி சின்ன வயதுல இந்த முரசை வந்து இப்படி இப்படி அமர்த்தி கொண்டே இருப்பினம். அந்த இப்ப எல்லாம் அந்த பல்லுக்கு இதெல்லாம் செய்யணும். ஊர்ல வந்து கூடுதலா அத எல்லாம் மசாஜ் தானே. மூக்கு இப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சிருப்பார்கள். காதுக்கு ஒத்தனம், மூக்குக்கு அது வந்து கொஞ்சம் இல்ல. நானும் இப்ப இங்க இதெல்லாம் செய்யற இல்ல போல எனக்கு தெரியல. ஆனா பல்ல மிதக்கிறது வடிவிராது தானே. அதுக்காகவே பல்ல மிதக்கிறதுக்காக அமர்த்தி 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 போட்டு அமர்த்தி கொண்டே இருப்பார்கள். ஆனா சூப்பி வச்சா இன்னும் மிதக்கிறேன்னு சொல்லுவார்கள் பிள்ளைகளுக்கு. சூப்பி வச்சா மிதக்குமென்று சொல்லித்தான் கை சூப்பினாத்தான். அந்த நாளையில சூப்பி எல்லாம் இல்லத்தானே வானே, கையத்தானே பிள்ளைகள் சூப்புறது. ஏன் சூப்பி இல்ல என்ன இப்ப நாங்க இப்ப எங்கட மகளுக்கு எல்லாம் நாங்க ஊர்ல சூப்பி கொடுக்கல. இருந்திருக்கு தானே, இல்லாம இருந்திருக்காது. அது வேண்டாம் இல்ல. அதை பற்றி வாங்கி இருக்க மாட்டாரா. நான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், தெரியாது. சூப்பி போத்தில் இருந்தது, ஆனா அது தெரியல. மற்றது இங்க வந்துதான் இந்த சூப்பி இருந்தது. அங்க சூப்பி போத்துல உண்மையில குறைஞ்சான்னு இருக்கு. எல்லாரும் அநேகமா அம்மாக்கள் தானே பால் கொடுக்கறது. சூப்பி போத்த குறைவு உண்மையில ஊர்ல. அப்ப இப்ப எல்லாரும் ஒரு போத்தில் வேணாலே பாவிக்கிறதே குறைவாத்தான் இருந்தது. எங்கேயும் போறண்டா மட்டும் தூரத்து பயணங்களுக்கு பாய்ப்பார்கள் போல. மற்றபடி வீட்டுல அந்த ஏனண்டா பால் குடுக்கல அத கூடுதலா பாவிச்சவர்கள். மற்றது வாணி மேடன்ற ஒரு பதம் இருக்கிறது. மேட்டைன்னு சொல்றது. அந்த மேட்டு நிலங்கள்ல திட்டி திட்டியா இருக்கும். அந்த ஏறி போயக்க கஷ்டமா இருக்கும், இறங்கேக்க சுகமா இருக்கும். அது மாதிரி சைக்கிள் ஓடைக்க மேட்டில் ஏறிக்க சரியான கஷ்டமா இருக்கும். அதுதான் நினைவுக்கு வந்தது. எனது 645வது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். சந்தி சேர்ந்திருந்தா சொல்லுங்க. தமிழக்கா ஓடிட்டார். தமிழக்கா சமைக்க ஓடிட்டார் மும்முரமா. இந்த கோப்பிக்கதை விளைவிக்கதான் நாங்கள் இந்த டீ குடிக்கிற இது விளைவிக்க எனக்கு ஞாபகம் வந்தது. எங்களோட அப்பா இருக்கிறார். அவர் வீட்டில் நின்று அங்கே வந்த அப்புறம் 4 மணிக்கு ஒழுங்கிடுவார். கிளம்பினார்ன்னு சொன்னால் கேத்தில் கொண்டே வச்சு உள்ள நாட்டு உறவு முழுக்க வச்சு அம்மா உளுந்தைக்கு மேலே ஏற்றி ஏற்றி ஏற்றியண்டு ஏற்றிச்சு. அந்த தண்ணி எந்த நேரமும் கொதிச்சு அந்த ஆவி வந்தபடியே தான் இருக்கும். அவருக்கு நடுவேலும் குடிக்கணும், அடிக்கடி குடிக்கணும். இங்கே அங்க அந்த இது இருக்கு தானே போச்சின்னா நாங்க சொல்றோம். நீங்க எப்படி சொல்லுவீங்க தெரியல. போச்சி மாதிரி தான் வாய் எப்படி அந்த மெல்லிசா இருக்கும். அது கட்டி புட்டிச்சு போயிட்டு இருக்கும். ஏன்னா இப்பவும் அதுக்கு பாவம். அது எந்த நேரமும் அந்த அடுப்பில் இருக்கும். நீங்க சொல்ற சில்வர் மாதிரி இருக்கிறது. சில்வர் இல்ல, இது ஒரு இரும்பு மாதிரி. அது இரும்பு மாதிரி ஒரு கேட்டு, இரும்பு மாதிரி கேட்டு
நல்ல பாரம் அது. அது தேக்க 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 போக்குகள் அப்படியே இந்த கட்டி ஏனண்டா விறகு அடுப்பு தானே. அப்ப அதுக்கு எந்த 24 hours அந்த அடுப்புல இருந்தா அது என்ன பாவம் நேரமும் இருக்கும். அது எந்த நேரமும் சுடுதண்ணி இருக்கும். குடிச்சு கொண்டே இருக்கும். அதற்கு அடிக்கடி குடிக்கும். அதே மாதிரி எங்கட வீட்டுக்காரரும் அப்படித்தான். வெள்ளனும் முடிக்கிறார் அப்படியே அடிக்கடி டீ குடிச்சு கொண்டே இருக்கும். சீனி போட மாட்டேன். மற்ற டேப்லெட் அவருக்கு சுகர் இருக்கு. மற்ற டேப்லெட் இந்த டேப்லெட் செய்யற பொருள் எந்த நேரம் குடிக்கும். ஸ்வீட்னஸ். எனக்கு ஒரு சிந்தனை வந்தது வாணி, இப்ப அந்த போச்சி என்று கதைச்சா போலதான் நாங்க ஊர்ல எங்கட கடைசி தங்கச்சி அவைக்கு ட்வின்ஸ் என்றபடியா போச்சியில பால் கொடுத்தது கூட. அப்ப அந்த இப்படி ஒரு போச்சி இருக்கு 2 பக்கமும் இது போட்டது. அந்த போச்சி வாணி அது வடிவம் கோழி குஞ்சு மாதிரி ஒரு பக்கம் நீட்டு சூப்பி ஒரு பக்கம் மற்றது வெளியில ஊத்துனாமே ஒரு 2 போட்டு கிளாஸ்ல உடையிற போச்சி அது. அது இப்ப இல்ல வாணி, ஒரு இடமும் இல்லையா. கிளாஸ்லயும் குறைவு சரியானது. கிளாஸ்ல இங்க வந்து பிளாஸ்டிக்ல தான் இங்கும் தேடி தேடி தேடியே பார்த்தோம். அது கூட நல்லது கழுவுறதுக்கு எல்லாம் துப்புரவா வரும். இப்ப பிளாஸ்டிக் போத்தில் வந்து ஒரு நிறம் மாறிக்கொண்டு. அப்ப இப்ப ஜெர்மன் போன இடத்தை நாங்கள் போயக்கையும் ஒன்று வேண்டி கொண்டு வந்த நாங்கள் இப்பவும் போய் அதுதான் வேண்டி கொண்டு வந்த. அங்க இருக்கு கிளாஸ் பூ இஞ்ச இல்ல. நல்ல வடிவது என்ன அது போத்த. அது எனக்கு இப்ப கண்ணுக்கு நிக்குது அந்த போச்சின் சேப்பும் இது. ஜெர்மன்ல உடையிற போச்சி போத்து அது இல்ல. அது இல்ல உடையிற போச்சி போத்து. ஊர்ல குடிக்கிறது 2 பக்கம் சூப்பி அது இல்ல இல்ல அது இல்ல அது இல்ல நானும் காணேன். மற்றது வாணி அந்த இப்ப எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் மருந்து பெருக்கிறதுக்கு வாணி ஒரு என்னன்னு சொல்றோம், முன்னுக்கு கூர் பின்னுக்கு ஒரு காய் பிடிக்க உண்டு, சின்ன ஒரு இது ஒன்று இருக்கு, ஒரு அரிக்கன் அந்த சட்டி மாதிரி இதுலதான் அங்க ஊர்லயே உண்டு. அதுக்குள்ளதான் கரைச்சி போட்டு வாய்க்க வச்சு பெருக்கிற ஞாபகம். அங்க கரண்டி எல்லாம் எங்களுக்கு அந்த இப்படி வச்சுட்டு பெருக்க சுவமா இருக்கும், வெளியில ஊத்துப்படாது. முன்னுக்கு ஒரு கூர் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி பேந்த ஒரு சின்ன கொப்பி. பின்னால நாங்கள் காய் பிடிக்க அந்த 2 விதலால பிடிக்க கூடியதா ஒன்று இருக்கு. அதுவும் இப்போது ஞாபகத்துக்கு வந்தது. நன்றி வணக்கம். நன்றி, மிக நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, நான் தினக்கவி இன்றைக்கு வியாழக்கிழமையா நான் அதை மறந்துட்டேன். வியாழன் தினக்கவி இல்லை. இன்றைக்கு வந்து இப்போ பன்மொழி கற்பமாங்கோ ஒரு தொகுப்பாளரை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கோ. தெரியுமா தெரியலையோ ஒரு தரம் பத்மலோச்சினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் வருகின்றார்கள். பன்மொழி கற்பவும் வாங்கோ. வரும் திங்கட்கிழமை இப்போ அவரே சொல்லிக்கொள்வார். ரெடி ஆகுங்க. சரியா? அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 631. அப்போ இது 631 பார்ட் 631. நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து நேற்று அன்லானிவேசர்லேருந்து கொஞ்சம் எக்ஸர்சைஸ் செய்ய போகிறோம். ஓகே, எக்ஸர்சைஸ். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் நேற்று கேட்ட முதல் கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். முதலாவது கேள்வி லா பூஜி, பூஜி என்றா மெழுகுதிரி. 2வது கேள்வி லாஜ் என்ன ஆஜ், ஆஜ் என்றா வயது, ஏஜ். அடுத்தது 3வது கேள்வி லு கதோ, கதோ என்றா கிஃப்ட் என்ன பரிசு. ஓகே, இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த வாணியவர்கள், ரஃபிகா அவர்கள், ஜெயமலர் அவர்கள் உங்கள் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மற்றவர்கள் உள்ளோடைய பதில்களையும் எதிர்பார்த்தபடி சரி, நாங்களே படிக்க போகிறது வந்து நேற்று நாங்கள் அனிவேசர் அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு பார்த்த நாங்கள் இப்போ அதை வச்சு ஒரு எக்ஸர்சைஸ் écrivez le pluriel de chaque mot. இதில் வந்து மற்றபடி நான் உங்களோட லூலா கேட்குறேன். நான் இன்றைக்கு மாற்றியாச்சு. இன்றைக்கு வந்து இது வந்து சாங்குலியே லா கார்ட் டனிவேசர்ன்றது சாங்குலியில் இருக்கு. இதை நீங்கள் இப்போ ப்ளூரலுக்கு மாற்றணும், ப்ளூரியல்ல பன்மையில். இப்போ லா கார்ட்ன்றது லே கார்ட் டனிவேசராக மாறிடும். ஓகே, அப்போ லே எல்லாத்துக்கும் லே வரும். அதே மாதிரி கதோ,
அது என்ன வரும் என்ன உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் யூ இடத்துல என்ன வரணுமென்றது. அப்போ எல்லாத்துக்கும் செய்யுங்க. La carte d'anniversaire, le cadeau, le ruban, le nid, la bougie, l'âge, l'invité, le différent masculin et féminin, le papier cadeau, le ballon de bouturage, le bouquet de fleurs. சரியா? இவ்வளோத்துக்கும் நீங்கள் ப்ளூரலில் எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் சில மோக்கள் எல்லாமே மாறும். அடுத்த எக்ஸசைஸ் 2. எக்ஸசைஸ் 2 வந்து entourer le mot correct. entourer le mot correct. அதாவது வந்து சரியான பதிலை சுற்றி வட்டம் இடுக. l'âge. ஆஜெண்டா மஸ்குலினா ஃபெமினா ப்ளூரலா என்று போடணும். ப்ளூரியல். ஓகே. l'invité இது மஸ்குலின் ஃபெமினின் ப்ளூரியல். அதில் என்ன வருமென்று நீங்கள் போடணும். கேதோ. கேதோக்கு முன்னுக்கு இது லூலாலே. பூஜிக்கு முன்னுக்கு லே லூலா. லு பாப்பியே என்ன வரும்? லு பாப்பியே பூஜி கேதோ ஆஜ். இதில் என்ன வருமென்று நீங்கள் போடணும். சரியா? அடுத்தது லு டர்னியர் லு ஹூபான். இது vrai ou faux? இந்த லு ஹூபான்றது சரியா பிள்ளையா? சரியா? அடுத்தது எக்ஸசைஸ் 3. Exercice 3 வந்து écris la bonne réponse. La fête aura lieu samedi. De nombreuses dates viendront. La fête ஒரு fête வந்து சனிக்கிழமை நடக்க போகுது. அதுக்கு நிறைய யார் வருவினம் என்றதை சொல்லுங்க போடணும். என்ன சரி நீங்கள் யாரை அழைச்சிருப்பீங்களோ அவதான் வருவினா. அவைய எப்படி நாங்கள் சொல்லுவோம் என்றதை நீங்கள் இதில் ப்ளூரலில் தான் அது வரும். ஏன்னா nombreux அப்போ வரும். Tout le monde croit que nous sommes sœurs car elle ne fait pas son என்ன வருமானு. அதான் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க nous sommes sœurs நாங்கள் ஒரு சிஸ்டர்ஸ் என்று. அதற்கு காரணம் அவளுடைய என்ன தெரியாது அதை யோசிங்க. ஓகே. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Mais je me demande Mais je me demande comment mettre 50 dates sur un gâteau. அதான் வந்து எனக்கு என்னென்றா நான் நினைக்கிறேன் எப்படி இந்த கேக்குக்கு மேலே இந்த 50 என்னத்தை வைப்பினம் அதை எப்படி வைக்கணும் என்று எனக்கு ஒரு இதாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி. அப்போ 50 என்ன வைப்பினம் ஒரு கேக்குக்கு மேலே? சரியா? அதை போடணும். J'écris une date pour ma mère. Elle aura 50 ans demain. எனது அம்மாவுக்கு 50 வயசு நாளைக்கு. அதுக்கு நான் ஒரு என்ன எழுதுறேன்? எண்ணத்தில் என்ன எழுதுவேன்? அதுதான் பூ மாமே. அவக்கு ஒரு எழுதி கொடுக்க போகிறேன். என்ன கொடுப்பீங்க? அதை இதில் எழுதுங்க. அதே மாதிரி 50 என்ன வைப்பீங்க? அதை எழுதுங்க. கேக்குக்கு மேலே என்ன வைப்போம்? பர்த்டேக்கு. அது எல்லாருக்கும் தெரியுமே. இதில் என்ன வரும்? இதில் என்ன வரும்? சரியா? எல்லா கேள்விகளுக்கும் உங்களிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவாட்டூஸ் போன்ஜோக்னே. நன்றி, வணக்கம். சொல்ல திங்கட்கிழமை இருக்கின்றது. திங்கள் 10:30 இருக்கின்றது. ஆகாஷ் லைட்டில் வெல்வெஜார் பக்கமாக சென்று அங்கு நாங்கள் ஒரு முறை விளையாடி கொள்ளலாம். சரி, நன்றி, வணக்கம். ராஜனக்கா தெரியுமா நிறையவே? என்ன கேக்கு மேலே மலர்ந்து தான் வைக்கிறது. நன்றி, வணக்கம். மற்றது காட்டில் தான் எழுதுறது. மற்றது விசிட்டர்ஸ் வருவினம். யார் வாரண்டா விசிட்டர்ஸ் வருவினம். ஓகே. தமிழ்ல சொல்லலாம் எல்லாம் பூரா நான் கேட்டுக்கொண்டு நம்மளையே பெருசாக ஒன்று தெரியல. மெழுகுதிரி தான் வைப்பார்கள். அதுக்கு ஊதுன்னு சொல்றது. எங்க பத்மினியை காணிட்டேன். பத்மினியை காணிட்டேன். பத்மினி அவர்களை கனகாலமும் காணாம் இந்த பக்கம். நேற்று முந்தினாலா இதை வந்திருந்தவராக இருக்கும். ஆளை காணாம். படிக்கிறதுக்கு ஒழிச்சிட்டார்கள் மக்கள். வலிமை ஜனரசன் அவர்கள் இருப்பார். இதுதான் சும்மா அந்த 2 சின்ன சொல்லுகள் கொஞ்சம் தெரியாது. சொல்லிக்க நாங்கள் இதுன்ற மொழியே இந்த இப்படியானதெல்லாம் இல்லை சொற்கள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. ஆனால் இப்படி இதன்னுக்கெல்லாம் கொஞ்சம் அது ஃபுல்லாக நாங்கள் படித்தோம். உண்மையிலே ஈஸியாக இல்லை
படிக்கிற ஆக்களுக்கு ஆரம்பத்தில் படிக்கிற ஆக்களுக்கு அது நல்ல இருந்தான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு இது. பிள்ளைகள் எல்லாம் வந்த மாதிரி சொல்லுதுகள் இரவில். அது பள்ளிக்கூடத்துல படிக்கிறது தானே ஈஸியா இருக்கு போல. எங்களுக்கு கொஞ்சம் உதவி இருக்கும். அதை நேவிஸ் பிலிப்புக்கெல்லாம் நல்ல இதா இருக்குங்க. நேவிஸ் பிலிப் சொல்ற படிச்சவரையும் திரும்ப படிக்கும். படிக்காத நாங்க தான் அதை மாற்றிக்கொள்ளோம். படிக்க இல்லை இப்ப அவருக்கு இப்ப நான் டொச்சில கதைக்க நான் எல்லாம் சரியா கதைக்கவே இல்லை தானே. நாங்கள் சில எவ்வளவு புள்ளிகள் இருக்கு. அப்ப இதுல இப்படி நாங்க படி சொல்றபடியா அதை திருந்தல. அவன் நாங்கள் அதுல பார்த்து அந்த சொல்லுதல் பிள்ளை சரி நாங்க வர்ற பிள்ளை என்னன்னா அதை யூடியூப்ல சும்மா படிக்காம இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு நாளும் படித்தவன்னா அந்த வேர்டுகள் ஞாபகம் வரும் நமக்கு. இப்போ நேற்று அவர் சொன்னது இப்போ மழை எதிரியா ஊதுன்னு சொல்கிறது. மற்றது உண்மையிலே நேற்று லாச்சன்னா நான் லாச்சன்ட்டு தான் ஜோதிச்சோம். உண்மையிலே ஏச்சேன்னு அது இப்போ அவர் உச்சரிக்கைக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது ஏஜ் வயது. ஒரு முறை மட்டும் மத்தியானம் ஒரு நாளும் அந்த வேற பாசையில் கதைக்கிறீங்களே, தமிழால தான் கதைக்கிறது. பிரெஞ்சில் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிக்க நான் கேட்டது என்ன பாசம் என்னத்துக்கு என்ன அன்றைக்கு புதுமா ஜெசிகா அது பள்ளிக்கூடத்துல வைக்க ஒரு பாடம் இருக்குத்தானே பிரெஞ்சு. அப்ப மறந்து போய் சொல்லி போட்டாள் பிரெஞ்சால சாப்பாடு போடுங்க. எனக்கு என்னண்டே விடாங்கல அடியும் உணங்கு எனக்கு என்ன இப்பதானே அந்த பிரெஞ்சுல கொஞ்சம் நான் சொல்லுவேன் விளங்கு. அப்ப நான் சொன்னேன் என்னத்துக்கு என்ன பாசையில வைக்கிறான்னு ஐயோ தான் பிரெஞ்சுல சொல்லி போட்டேன் நான். இல்லை அப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தா ஞாபகம் வந்திருக்கும். நகுலாஸ்வரன் அவர்கள் உட்காருங்கோ. இல்லை நாங்கள் என்னென்னா அது இப்போ யூடியூப்பில் உண்மையிலே இப்போ படிக்க வேணும். படித்தாத்தான் என்னடா அவர் அதை உடனுக்குடன் சொல்லி போட்டு தான் அடுத்த நாள் தாராரு பண்ணிக்கல. நான் நேராக கேட்டு எழுதுறதும் செய்கிறோம் பார்க்க அந்த யூடியூப்பில் போய் பார்த்தா பார்க்கலாம் நினைக்கிறேன். அது தொடர்ந்து எழுதியிருக்கணும் படிச்சிருக்கணும். நாங்கள் சும்மா அங்கே தொட்டு இங்கே தொட்டு தானே இப்போ தான் ஒரு கொப்பி எடுத்துருக்குறேன் நான். நன்றி வணக்கம். மணி எல்லா நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து. நீ வர கவிஞர்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள். பத்மினி கமலாந்தர்கள் இப்போதான் எழுப்பி ஓடி வர வாங்க. ராதிகா வணக்கம். உற்சாக வணக்கம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பத்மலோஜினிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி படிக்கிற இப்போ கன பேர் நினைக்கிறேன் ஒரு 6-7 பேர் படிச்சீங்க. இப்ப 3 பேரா போனீங்க. எங்களுக்கு மட்டும்தான் முதல்ல பேரை சொல்லி படிப்பிக்கிறாரோ? எல்லாரையும் தானே சொல்றார்? எல்லாரையும் தான் சொல்லுறவர். ஆனால் உண்மையில அது நீங்கள சொல்லிக்கொள்ளையே எனக்கு வாய்க்குள்ள நுழையுது இல்ல. முயற்சித்தா வரும். முயற்சிக்கிறேன். மற்றவர்கள் எப்படி கமெண்ட் இருந்து தங்களோட நிகழ்ச்சிக்கு வருவார், வந்துட்டு கமெண்ட் ஓடுவார்கள். அவ்வளோதான். காலையில் வந்து ஒரு உற்சாகத்தை செய்கிற தொகுப்பாளர்களுக்கெல்லாம் கொடுத்தா தானே உங்களுக்கு நாளைக்கு சரங்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இருப்பார்கள் அப்படியே. சரி அது சரி. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வரப்போற நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி வாணியக்கா. எல்லோருக்கும் நன்றி. நன்றி வாணியக்கா. வணக்கம் வாணிமோகன். நன்றி வணக்கம். ஒழிச்சிட்டீங்க நேற்றுலாம் என்னன்னா அந்த நேரத்துல வருவினா அதுல எனக்கு ஜூமா போட பயம் சில மியூட் பண்ணாட்டில் பெண் சத்தம் கேட்கும். அப்ப அதுல இப்பதான் போயின வந்து இன்னைக்கு அது நீங்க வளமையா இதுல மியூட்ல விட்டீங்கன்னா சரி தானே வீடியோ மூவ் பண்ணி. அது சரியோ மஞ்சள் ஒளியில பிசாமலே அப்படியே விட்டு இஞ்சால வந்துடுறது. சரியா நேற்று நீங்க படிக்க இல்லை. ஆனால் திங்கக்கிழமை இருக்கா? திங்கக்கிழமை 10:30 இருக்கு. வெல்வதியார் பக்கம் சென்று ஒன்றுமே தெரியாம இருந்தா பரவாயில்ல. அது சும்மா நேற்று இந்த பாக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப சொல்லி கொண்டு தரதுகளும் தான் இந்த இதுகள் பர்த்டே அனிவர்சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். சொற்களை தான் பாரு வேண்டாண்டு கேட்டு அது போட்டாச்சு தானே. அப்படி அது தெரிஞ்சுதான் இணையோன போடலாம். இவ்வளவு நாளும் படிக்கிறீங்கள் வரும் வந்து இணைங்கோ. திங்கட்கிழமைக்கு 10:30. சரி வாணியக்கா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி பத்மினியர்களே. நீங்க எல்லாரும் நலமா இருக்கிறதுன்னு பார்த்துட்டு கொண்டு நானும் கேட்டுக்கொண்டு இந்த கும்பிடும் வரவு இல்லையே. கும்பிடு நடுவர். ஆனா பஸ்ல சொல்லி போடுவேன் நன்றி வணக்கம். மறந்து போய் நன்றி வணக்கம் போட்டேன். நானும் அப்படித்தான் சொல்றது.
வணக்கம் பண்ணுறோம் பதில் ஹலோக்கு பதிலா அப்புறம் ஓ எடுத்துட்டு நல்ல வேளை அதுக்கு என்ன ஜோதிரியே பரவாயில்ல சொல்லி கொடுப்போமே. இப்போ இறைச்சி கடைக்கு போனால் அவர்கள் என்ன கேட்குறாரு, சின்ன சின்னடா கேட்குறாரு. எல்லாம் கிடையாது பழகிட்டு அந்த சின்ன சின்ன அங்க அந்த இறைச்சி கடைக்கு போன வாணிமோகன் இந்த பெஸ்ட் தமிழ் கடைக்கு பின்னால வச்சிருக்கேன் நல்ல இறைச்சி. வணக்கம் சொல்றான், சின்ன சின்னன்றான். நாங்கள் சிம்மல் சிம்மல் சின்ன சின்னண்டாவுக்கு அப்போ நான் சொட்ட சொட்டான்னு சொல்லுவேன். அவர் ஹிந்தியில் நான் சொல்லுவேன், அவர் சிரிப்பார் வந்து. அப்போ நான் நினைக்கிறேன் அவர் தமிழாக்களுக்கு கண்டு இது முக்கியம் தானே, அப்போ அந்த சொல்லுகளை படிச்சு வச்சுக்கிறேன். அது தேவை எங்களுக்கு. அவர் அதை மட்டும் தான் படிச்சதை காணுமோ. நம்ம ஓட்டப்பத்தில் எல்லாம் படம் ஓடுவோம். சின்ன சின்ன நீங்க ஜம்பரா காடிக்கேனா போட்டுக்கிறீங்க? இது ஜம்பா ஜம்பர். ஓகே. கலர் இருக்கா? ஓ நல்லா இருக்குது. ஸ்டைல். வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்க. வணக்கம் பத்மினி. வணக்கம் வணக்கம். ஆமா, அவருக்கு எல்லாத்துலயும் அறியறதுல ஒரு ஆர்வம். நல்லது. இப்ப குளிர் தானே. சரி, நன்றி. நீங்கள் என்ன பட்டு போட்டுக்கிறீர்கள் போலடா இந்த குளிரில? இதோ அவர் ஹீட்டிங் ஓன் 24 மணித்தாலும் நான் அவருக்காக ஹீட்டிங் ஓன். ஒன்னும் சொல்ல மாட்டார், ஒன்னும் சொல்ல மாட்டார். போன் அப்ப நான் அப்படியே விடுறாரு. அது வந்து அவங்கள கேஸ் பாயில் அதை சொல்லி நாங்கள் வாணிமோக நீங்க அதுலயே விடுங்க. அது வீட்டுக்கு டெம்பரேச்சர் அளவா வந்தோன்னு அப்பப்ப கொஞ்சம் விண்டோக்களையும் திறந்து வைங்க, ஃப்ரெஷ் ஏர் வரும். அவரே கொண்டு வந்தாச்சு. இப்ப கொண்டு வந்து இங்க பாருங்க இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஆமா ஆமா வணக்கம். அப்ப நான் அந்த விண்டோ எல்லாம் திறந்து ஆமா கொஞ்சம் திறக்க வேணும். எப்பவும் காலையில கொஞ்சம் திறந்துட்டு போட மாட்டேன். கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் ஏர் மற்ற எங்கட மூச்சு காத்தெல்லாம் வெளியில போகணுமே காலையில எழும்பணும். அவரு வலு கவனமாயும் இதாத்தான் வைக்கிறேன். பெட் மேக்கிங் கூட அவர் செய்ய வேணும். நான் தான் நான் என்ன நீங்க விட்டுட்டு போங்க, நான் அமிச்சத்தை செய்வேன் என்று நான் தான் எல்லாம் இதாண்டி ஒரு இதுவும் இல்லை வாணிமோகன். நவுலாக்கா வாத்துகள் பறக்குது, அங்க பின்னால ஷிப்புகள் ஓடுது, நடுவுல ஒரு தீவு மாதிரி இருக்கு. கடல் நடுவுல ஒரு ஐலண்ட் மாதிரி பின்னாடி படகுகள் ஓடுது. அழகா இருக்கு இந்த காட்சி. இங்க ஜெர்மனின்ற இடம் தான் இது. என்னுடைய கணவர் இருந்த இடம் கல்டன் என்ற இடம். கல்டன் சி என்று சொல்றது. கல்டன் சி இடையில ஒரு கொஞ்சம் நடபாதமா. என்ன பேர்? கால்டனா? ஹால்டனோ? நீங்க இனிமேல் போனா இருக்கு வாணிமோகன். ஹால்டன் என்ன? அதுல இது ஓடினோம், படகு ஓடினோம். இதுக்கு பக்கத்துல இருக்கு ஹால்டன், ஜெர்மன்ல. கேள்விப்பட்டல நான் அந்த பேர். மால் சீத்தன் எங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் எங்கட இடத்துல இருந்து. நீங்க லூடிங் ஹவுசன் லூனன் வராது. லூடிங் ஹவுசன் மாலண்ட இடத்துக்கு கிட்டத்தான் இது இருக்குது. இதெல்லாம் புது பேராரு. சரி, அறிஞ்சு கொள்வோம், போய் பார்த்து கொள்வோம். ஆமா, நாங்கள் இந்த பெடல் போட்டுகள் ஓடுறோம் நாங்கள். இதுல நல்ல சமரண்டா இந்த வருஷம் போயில இடத்துங்களை பிடிச்சிட்டேன் பேருகளை. இது இந்த பேர்ல இங்க மெயின் சிட்டிகள் உங்களுக்கு தெரியும். கேர்லின், டாட்மண்ட், ஹனோவர் அப்படியானது தெரியும் உங்களுக்கு. இதுகள் ஒரு கொஞ்சம் சின்ன சிட்டிகள். இந்த இடத்துலதான் இந்த தண்ணிய ஸ்டெரிலைஸ் பண்ற இடம் இருக்கு. இந்த ஹால்டன் என்ற இடத்துல தண்ணி சுத்திகரிக்கிற ஒரு இடம் இருக்கு. அதால சுத்த வர கடல்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கடல் மாதிரி சின்ன சின்ன கடல்கள் மாதிரி. இது கொஞ்சம் பெருசு. நன்றி நன்றி. சில நேரம் அப்படி போற நேரம் எடுத்துடுவேன். அப்ப அதை கொண்டு வந்து போடுவேன். மற்றும்படி